அப்ப தேவன் கேக்குறாரு, என்ன நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கும் போது பிசாசு என்ன சொல்றான், நான் வந்து பூமியில நல்லா சுத்தி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா தேவனுக்கு உண்மை தெரியும், என்ன யோபு மேல கண்ணு வச்சியோ, அவனை தான் நீ கவனிச்சுட்டே இருக்கிறியோ அப்படின்னு கேட்கும் போது அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நல்ல உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயந்து விலகிறவன், எனக்கு ரொம்ப பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி யோபுவை பத்தி சர்டிபிகேட் ஏசப்பா கொடுக்குறார். எப்பயுமே நம்மளை பத்தி நம்ம யாருன்னு தேவன் தான் சொல்லணும், சரியா? அடுத்த வாரம் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு உங்க ஒவ்வொருத்தரை பத்தி தேவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வரணும், சரியா? கேட்டுட்டு வருவீங்களா? நம்மளை வந்து நம்ம சொல்லிக்கலாம், நான் ரொம்ப நல்லவ, இங்க உங்க ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்லலாம். ஆனா தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்றான்னு அதுதான் உண்மை, சரியா? நான் வந்து ப்ரேயர் பண்ணும் போது அப்பா நீங்க உங்களை பத்தி சொல்லியிருக்காரா அப்படின்னா நான் என்னை பத்தி ஏசப்பாட்ட கேட்பேன். டவ்னு சொல்லுவாரு. டவுன் என்னது புறா. புறா வந்து கள்ளங்கப்படம் இல்லாம இருக்கும்ல, யாருக்கும் வந்து கெட்டதை நினைக்காது, அப்படி இருக்கும். அப்படி வந்து என்னை பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு இதுல உன்னத பாட்டுல பூரண ரூபவதி. ரூபவதினா நம்ம தேவனுக்கு பிரியமா நம்ம மாறும் போது அவரோட பார்வையில நம்ம ரொம்ப அழகா இருப்போம். உங்களோட பார்வையில நான் குட்டையா தெரியலாம், எப்படி தெரியலாம், குண்டா தெரியலாம், எப்படி வேணா தெரியலாம். ஆனா தேவனோட பார்வையில நம்ம அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நம்ம மாறிக்கிட்டே வரும்போது அவரோட பார்வையில நம்ம ரொம்ப அழகா இருப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்பிரிச்சுவல் பாடி தான் யார் பாப்பா, தேவன் பாப்பார்.